ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும், இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். அதுக்கு எப்படி நம்ம கணிக்கலான்றது நம்ம சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை மட்டும் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லான்னு ஒரு கட்டம் இருக்கும். மொத்தம் 12 கட்டம் இருக்கும், எண்ணி பாருங்கள். அதில் லான்னு ஒரு கட்டம் இருக்கும். அந்த லான்ற கட்டம் தான் உங்களுடைய முதல் கட்டம், அதாவது லக்னம் சொல்லுவாங்க. அதுதான் உங்களுடைய நம்பர் 1. அதுலேருந்து எண்ணிக்கைங்க 1 2 3 4 அப்படின்னு. அதில் மொத்தமாக 12 ஹவுசஸ் இருக்கும். மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டமுமே ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. அதில் 7ஆம் கட்டங்கிறது தான் நம்மளோட திருமண வாழ்க்கையை குறிக்கும். முதல் கட்டன்றது நம்மளை பற்றின ஒரு விஷயத்தை குறிக்கும், நம்மளுடைய தலை, நம்மளுடைய ஃபேம், அதை பற்றின விஷயங்களை குறிக்கும். 7ஆம் கட்டங்கிறது தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒருவேளை 7ஆம் கட்டத்தில் இருக்க அதிபதியை வச்சு தான் நம்ம காதல் திருமணத்தை சொல்லுவோமா? வாங்க நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போய் ஒருத்தர் காதல் திருமணம் நடக்குமா இல்லைங்கிறத பார்ப்போம். ஒருத்தருக்கு வந்து 5ஆம் வீடும் 7ஆம் வீடும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, 7ஆம் வீடுன்றது திருமண வாழ்க்கையை குறிக்கிற வீடு, 5ஆம் வீடுன்றது ரொமான்ஸ் குறிக்கிற வீடு. பொதுவாக 5ம் 7ம் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க காதலில் வந்து அதிகமாக ரொமான்ஸ் பண்ணுற ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அவங்க அதிகமாக காதல் வலையில் விழுந்துருவாங்க. இப்போ 5ஆம் வீட்டு ஒரு உங்களுடைய லக்னத்தில் வந்து எண்ணிக்கைங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கடகலக்கணக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதியாக சனி தான் இருக்கும். ஸோ 7ஆம் வீட்டு அதிபதியான சனியும் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் ஏதோ ஒரு வகையில் இணைவு அடைஞ்சாலோ, அது பேர் இணைவுனா கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஒருவேளை கன்ஜங்ஷன் அடைஞ்சாலோ இல்லை பார்த்துக்கிட்டாலோ இல்லை ஒரே கட்டத்தில் தான் கன்ஜங்ஷன் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ அதன் பேர் அது வந்து ஒரு காதல் திருமணத்துக்கான ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து 5ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்க 90% வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அன்லஸ் வேறு ஏதோ ஒரு கிரகம் அந்த கனெக்டிவிட்டியை கெடுக்காமல் இருக்கணும். ஒருவேளை அது ஏதோ ஒரு கிரகம் வந்து அந்த கனெக்டிவிட்டியை கெடுத்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் 90% பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒருத்தருக்கு 5ஆம் வீடும் 7ஆம் வீடும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஆகிடுச்சுன்னா ஒரு காதல் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்.